ஆதியாகமத்தின் புத்தகம் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 30ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததேயானால் நீ இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஏன் சொல்கிறாருன்னா, யாக்கோபு எப்பா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைப்பா, உன்னுடைய மகளுக்காக நான் போராடி 7 வருஷம் வேலை பார்த்தேன். மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அடுத்த 7 வருஷம் வேலை பார்த்தேன். இன்னொரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. 14 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் உங்களுக்காக ஆட்டு மந்தையை பெருக்கிறதுக்காக வேலை பார்த்தேன் ஒரு 6 வருஷம். ஆக மொத்தம் 20 ஆண்டு காலம் என் சுய தேசத்தை விட்டு நான் இருந்துட்டேன். தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றணும், அதனால் நான் திரும்பி போகணும் அப்படின்றபோது, சாரி நீ போவேணா, உன்னால தான் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் உங்களோடு கூட பேச போகிற சத்தியம் என்னன்னு கேட்டால், உன் நிமித்தம் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபே உன்னால தான் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, உன்னால தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இதை நான் எப்படி பார்க்கிறேன் இந்த வசனத்தை அப்படின்னு கேட்டால், ஒரு தனி மனிதன் நிமித்தம் ஒரு முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது இல்லை? ஒரு தனி மனிதன் நிமித்தம் ஒரு முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமானால் ஏன் உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படாது? நிறைய பேருடைய கேள்வி, நிறைய பேருடைய பாரம் என்னன்னு கேட்டால், நான் ஒருத்தி கிடந்து கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தன் கிடந்து சர்ச்சுக்கு போகிறேன் வரேன், இந்த பிள்ளைகள்லாம் என் ஒய்ஃப்லாம் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறது இல்லை, நான் என்னத்தை பண்ணுறது? அதனால தான் இந்த வீட்டில் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அது தெரியும், இவங்களால தான் அந்த கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது அப்படி இருக்க தான் செய்யும். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 31, 16:31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவரும் விசுவாசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் உன் வீட்டுக்கு ரட்சிக்க போகிறோம். நாங்கள் வசனம் சொல்லலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை திரும்பி வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி. இன்னொரு முறை, நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தாலும் ரட்சிக்கப்படுவாங்க, 30 பேர் இருந்தாலும் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன் அதாவது 300 பேர் தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா வசனத்தை நம்புகிற ஊழியன் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு அழைத்தார். அப்போ இந்த ஊழியத்துக்கு நான் இந்த ஊழியத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது நான் இந்த வேதத்தை தான் முதல்ல சுமந்தேன். இந்த வேதத்தை தான் கையில் எடுத்தேன். எந்த வேதத்தை கையில் எடுத்தேனோ அந்த வேதத்தை படிக்கணும்னு எனக்கு அந்த காலங்கள் இந்த பரிசுத்தவான்கள், தேங்க் காட், எங்களை நடத்தின ஊழியக்காரங்கள்லாம் இந்த காலம் மாதிரி நேரத்துக்கு நேரம் ஒரு ட்ரெஸ் போட்டு வரவன் கிடையாது. எங்களை ஊழியத்தில் நடத்தினவங்க, எங்களை ரட்சிப்புள்ள அபிஷேகத்துக்குள்ள வசனத்தில் நடத்தின ஆட்களெல்லாம் புரிதவங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் பேசுகிறவங்க கிடையாது. எங்களை ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பற்றி எங்களை ஆழமான விசுவாச ஜீவியத்தில் ஜெப வாழ்க்கையில் நடத்தினவங்க, அவங்க முதல்ல ஜெப வாழ்க்கையில் நிற்பாங்க. அவங்க லைஃப்பில் அச்சீவர்ஸ். எங்களை ரட்சிப்பில் நடத்தின ஆட்களெல்லாம் அச்சீவர்ஸ், சாதனையாளர்களாக இருந்தாங்க. சாதனையாளர்கள். அந்த கர்த்தர் பெரிய கிருபை, அந்த சாதனையாளர்களோடு கூட ஒட்டிக்கொள்ளுகிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததுனால எங்கள் வண்டியெல்லாம் இம்மட்டும் ஓடிட்டுருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், ஒரு வேதனையாளரோட கூட நான் டச் பண்ணியிருந்தேன், அவரோடு சேர்ந்துருந்தேன்னு அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? ஆகவே வேத வசனம் இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிறேன். கொஞ்சம் நேரம்தான். ஏற்கனவே பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினேன், உங்களுக்கு தெரியும். மிஷினை பற்றி பேசினேன். இப்போ தான் பிரசங்க ஆரம்பிக்க நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கி பல கோணங்களில் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன்.
இப்போ ஒரு மனிதனாகி யாக்கோவை பார்த்து லாபான் சொல்கிறான், எப்பா உன்னால தாண்டா நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், உன்னால தாண்டா என் மந்தை பெருகுச்சு அப்படின்றாரு. அப்போ இதை நான் வாசிக்கும் போது அதை எப்படி எடுத்துக்கொண்டேன்னா, ஒரு மனிதனை கர்த்தர் தொடுவாரானால், ஒரு மனிதன் தேவனோடு நடப்பானானால், அந்த மனிதன் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் ஒருத்தர் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. கடன், பாரம், கஷ்டம், துன்பம் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். அது எப்படி பிரதர்? அதாவது வாய்ப்பே இல்லையே. வாய்ப்புன்னு இருந்தால் ஏன் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த வாய்ப்பை தேடி போயிட்டுருப்பீங்க. என்ன சொல்கிறீங்க? வாய்ப்புன்னு ஒன்று இருந்தால், வழின்னு ஒன்று இருந்தால், நீங்கள் பாட்டு அந்த வழியே போயிட்டுருப்பீங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க? இருக்குமா? ஒரு வழியும் இல்லைன்னா தான் உட்காந்துருக்குறோம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குறதா நம்ம ஆண்டவர். அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பார்னா, அந்த மனிதனை நீங்கள் இப்போ கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். அப்போ அந்த மனிதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? யாக்கோபா என்னத்த ஸ்பெஷாலிட்டி? அவன் ஒரு கள்ளப்பைய, அவன் திருடன், அவன் ஒரு எத்தன், அவன் சொந்த கூட பிறந்தவனையே ஏமாற்றி விட்டான், அப்பாவை போய் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை திருடிக்கிட்டான், ஒரே தாயினுடைய ஆலோசனை அவன் அவன் அப்ஸ்காண்டட் ஆகிட்டான். இப்படி தான் அவரை பற்றி பொதுவாக நம்ம யாக்கோவை பற்றி ஒரு நல்ல ஒரு செய்திகள் அவ்வளோவா கேட்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் சும்மாவை ஆசீர்வதிப்பார் ஒருத்தனை? திடீர்னு ஒருத்தனை ஆசீர்வதிப்பாரோ? ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதி, ஒரு விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வதி, ஒரு சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சபை பெருகுதுன்னா இல்லை சாதாரண காரியம் கிடையாது. அந்த தேவ மனிதருக்கு பின்னால், அந்த பாஸ்டருக்கு பின்னால் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை யாக்கோபுக்கு பின்னால் இருக்கிற சீக்ரெட் என்ன? யாக்கோபு ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் சொன்னான், உன்னால் தாண்டா ஆசீர்வாதம்னா அவனுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது? யாக்கோபின் சீக்ரெட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை திறந்து வாசிங்க. 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32, ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 27, 28 வசனத்தில் அவர் உன் பெயர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்று சொன்னான். அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஏன்னா 26ஆம் வசனத்தின்படி இரவு ஜெபம் பண்றார், நைட் ப்ரேயர் பண்றார் யாக்கோபு. நைட் ப்ரேயர்னுடைய ப்ரேயர் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன்ப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பான்னு ஒரே ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இப்போ யாக்கோபு என்னுடைய லைஃப்பை கொஞ்சம் பாருங்கள். அவனுக்கு உலக பிரகாரமாக என்ன ஆசீர்வாதம் இல்லை? உலக பிரகாரமாக அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை? யோசித்து பாருங்கள். அவனுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனைவிகள், அப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் பெரிய சந்ததி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, ஒட்டகம், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் லெஃப்ட் சைடில் ஒரு பக்கம், ரைட் சைடில் எல்லாம் திரளான ஆஸ்திகள் உடையவனாக இருக்கிற யாக்கோபுக்கு என்னத்தில் குறைப்பட்டிருக்கிறார் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்கிறதுக்கு? யோசித்து பார்த்தீங்களா நீங்கள்? நமக்கு ஆசீர்வாதம் என்னென்னா வீடு, வாசல், அடிக்கடி நான் சத்தம் போடுறது, திட்டுறது, காரு, பங்களா, என்ன புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஆசீர்வாதம்னு நம்ம நினச்சிக்கிட்டு கிடக்கோம். ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அதிகமாக போதிக்கப்படுது. புரியுதா தேவனுடைய பிள்ளைகளை? அப்போ யாக்கோபுக்கு எல்லாம் இருக்க, என்னத்தை அவன் கேட்குறார் என்று கேட்டால் எல்லாம் இருக்குப்பா. ஏன் நான் தெரியுமா போராடுறேன்? எனக்குள்ள அந்த போராடி ஜெபிக்கிற சுவாபம் ஏன் தெரியுமா இப்போ இருக்கேன்? நான் ஏன் போராடுறேன் தெரியுமா? ஒரே ஒரு காரியத்துக்காக போராடுறேன். என்ன கேட்டால், எந்த சகோதரனை ஏமாற்றிட்டு நான் ஓடினேனோ, என் சகோதரனாக ஏசாவை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ ஏசாவை எதிர்கொண்டு போகும்போது நான் யாக்கோபாகவே போக விரும்பலாண்டவரே. யாக்கோபு என்றால் எத்தன் கள்ளன், அதனால நீர் இனி ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லும்போது தான் கர்த்தர் உன் பேர் இனி யாக்கோபு வேணாம், நோ மோர் ஜேக்கப், இனி உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும் அப்படின்னு ஆண்டவர் அவன் பெயரை மாற்றுகிறார். ஆமென். அவன் லைஃபே அதில் மாறுது.
அங்கே தான் முதல் முறையாக இஸ்ரவேல் என்ற ஒரு பெயர் பைபிளில் எழுதப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு ஏசாவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ கசப்பும் வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பிள்ளைகளையும் மனைவியும் வேலைக்காரர்கள் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்னு அவருக்கு புரிஞ்சிட்டு அவர் புரிஞ்சிட்டு சகோதரனோட கசப்பு வைராக்கியமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியா தப்பாச்சே அப்படின்னு புரிஞ்சிட்டு அவருக்கு. அதனால தான் அவர் ஆண்டவர் சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணார். யாக்கோபு போராடுகிறவன், ஜெபத்தில் போராடுகிறவன், ஜெபத்தில் போராடுகிறவன். இங்கே பாருங்கள், அந்த போராட்டத்துக்கு இடைஞ்சல் எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு முந்தின வசனங்களில் பார்த்தா, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராத்திரியில் அவன் பாளையத்தில் தங்குறான், நைட்டில் எழும்புறான், மனைவி பிள்ளைகள்லாம் அக்கறைக்கு படுறான். அந்த யாப்போக்கு ரிவருக்கு அந்த பக்கம் போயிருங்க, இன்றைக்கி நைட்டில் எனக்கும் ஆண்டவருக்கு இடையே ஒரு போராட்டம் இருக்குது, நான் போராடி ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு அவன் தன்னை ஒழுங்குபடுத்துகிறான். பாருங்கள், ஜெப வாழ்க்கைக்கு. நம்ம இங்கே சிரிச்சுக்கிட்டே சோத்துறாம் 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 சோத்துறாம், காஃபி கொடுங்க, சோத்துறாம் 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, டைம் என்னாச்சு, 7:49 ஆயிடுச்சா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், ஜப ஜீவியத்தில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கணும்னா போராடி ஜெபிக்க பழகுங்க. போராடி ஜெபிக்கணும். அதென்ன ஜபம்னு பார்த்துருக்கோம், அதென்ன போராடி ஜெபிக்கிறது. போராட்டம்னா என்ன அர்த்தம்னா ஆப்போனண்ட் பார்ட்டி ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு இப்போ நான் பேசும்போது ஜெபிக்கணும் போல் வரும், ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே தூக்கம் வந்துடும். பாருங்கள், நைட் ப்ரேயர் பாருங்கள், வழக்கமாக 11:30 12:30 அதுக்கப்புறம் தான் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஆனால் அன்னைக்கு பார்த்து ஒரே சுழட்டி அடிக்கும், அங்கே போகும் இங்கே போகும், எப்போ முடிப்பாங்க தெரியல, ஒரே போர் அடிக்குது, அப்படியே இதாக இருக்குது, அதான் வாரம் தான் இருக்குது, அப்படிலாம் போய் படுத்துடுவீங்க. இன்றைக்கி ஒருத்தர் கேட்டேன், நீ நைட் ப்ரேயர் பார்த்தியா தம்பி, கேட்டியா? ஆமாம் கேட்டேன். இந்த ஒர்ஷிப் வரைக்கும் கேட்டேன். பாட்டு பாடி பாட்டை கேட்டு என்னத்தையா கழிச்ச? பாட்டு பரவசத்தை உண்டாக்கும், தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். வேத வசனமோ வாழ்க்கையை திருப்பிடும். பாட்டு வேணும், ஆராதனை வேணும், அப்புறம் வசனமும் வேணும். ஏன்னா நிறைய பேர் ஒர்ஷிப்போடு நிறுத்திக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் கொஞ்சம் கெஞ்சி கேட்குறேன், கொஞ்சம் பதில் போடுங்க எனக்கு. நான் லைஃப்பில் ஒர்ஷிப் மட்டும்தான் பண்ணுவேன், பிரசங்கெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் அச்சீவர்ஸா, நீங்கள் சாதனையாளரா வேதனையாளரான்னு நீங்களே கொஞ்சம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் போடுங்க. இல்லை நான் சாதனை படைச்சிட்டேன் அப்படின்னா உங்கள் பின்னால் நான் வந்துடுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாட்டு ஆராதனை முக்கியம், ஜபம் முக்கியம், வசனம் முக்கியம். எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்முடைய லைஃப்பில் சுகர் லெவல், ப்ரெஷர் லெவல், தைராய்டு லெவலு, இன்னும் சோடியம் லெவலு, இன்னும் நிறையா லெவல்லாம் இருக்குது பாடியில். எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் நல்ல பாடி ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி புரியுதா உங்களுக்கு? சும்மா பாட்டே கேட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பர், அது இங்கிலீஷ் நிறைய பேருக்கு புரியாது, ஆனால் அந்த டியூன் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படின்னு போயிடக்கூடாது. அப்போ இன்றைக்கி நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற காரியம் என்ன? யாக்கோபு போராடி ஜெபிக்கிறவன், விடாப்பிடியாக ஜெபிக்கிறவன். நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணுறவருக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாடு கழுத குதிரைலாம் இருக்கட்டும், ஆண்டவரை நீங்கள் நான் ப்ளஸ் பண்ணுங்கப்பா, நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அது என்ன ப்ளஸ்ஸிங் தெரியுமா? ஏசா வரான், ஏசா எதிர்கொண்டு போனோம், மீட் பண்ணி ஆகணும். அப்போ நான் கானானுக்குள்ளே போனோம், சமாதானத்தோடு போனோம். சரியா எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். அப்படி அவன் ஒப்பு கொடுத்ததுனால தான் 33ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 33:3, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி, வாசிங்க சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். போதும், தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய், அதாவது ஏசாவா யாக்கோபா யார் ஃபஸ்ட்டு எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் யாக்கோபு தான். 7 விசை தரைமட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தார். என்னைக்கு ஏசாவை காண்டக்கூடாது, ஏசா அவன் கண்ணில் நான் பற்றக்கூடாதுன்னு அவன் அடித்து பரண்டு லாபான் வீட்டுக்கு ஓடின ஆள் 20 வருஷத்துக்கு முன்னால்.
20 ஆண்டுக்கு முன்னால் நடந்தது இப்பொழுது அவன் உள்ளத்தை தாக்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு பேர் தான் பிட்டர்னஸ், அதுக்கு பேர் தான் கசப்பு. எத்தனை வருஷம் பகை உங்கள் வீட்டில் இருக்குது? கோர்ட்டில் எத்தனை வருஷம் பகை இருக்குது? விட்டு தொலைங்கய்யா, விட்டு தொலைங்கய்யா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விட்டு தொலைங்க. ஆண்டவருடைய நாமத்தினால பாரத்தோடு சொல்கிறேன். கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அது எல்லோரும் சேர்ந்து சொல்லிக்கிடுவோம் நம்ம. ஆனால் அந்த 1/4 சென்ட் 1/2 சென்ட்டு இல்லை, இதுக்கு என்ன அட்டகாசம் நடக்குது. அதுவும் இருக்கிறவன் தான் அட்டகாசம் பண்ணுவான். அதில் வேறு பார்த்தீங்கன்னா இல்லாதவன் சரி விட்டு தொலைஞ்சு போப்போ அப்படின்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன். இங்கே வசனம் சொல்லு, 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை கழுகுறான். ஏசாவை சந்திக்கணுமா? தரை மட்டும் தாழ்த்து. ஏசாவை சந்திக்கணுமா? 7 விசை தாழ்த்து, பரிபூர்ணமாய் தாழ்த்து. நான் என் ஸ்டேட்டஸ் என்ன, என் டிகினிட்டி என்ன, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர், கவர்மெண்ட் டீச்சரு. ஆனால் கவர்மெண்ட்டே தள்ளாடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. பணம் கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பணம் வேண்டியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன், நாளைய தினம் நம்முடைய நாள் அல்ல. அதனால் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். இந்த புதன்கிழமை ஜெபம் யாருக்கோ கர்த்தருடைய சத்தம் காதில் விழுது. அதனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஏசா ஓடி வரான். ஏசாவை ஓடி வர வைத்தது யாக்கோபின் ஜெபம். ஏசாவை ஓடி வர வைத்தது, ஏசாவை கழுத்தை கட்டிப்பிடித்து ஜெபிக்க கண்ணீர் வடிக்க வைத்தது யாக்கோபின் ஜெபம். உங்கள் ஜெபம் போராடுங்க, விட்டுறாதீங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, புருஷன் குடிகாரன், தெரிஞ்ச கதை தானே. ஓயாமல் வர ஊழியக்காரன்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. குடிக்கிறான் மிதிக்கிறான் அடிக்கிறான். நீ மிதிக்கிறத சொல்லணும், அது சொல்கிறது கிடையாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பாரத்தோடு நம்முடைய குடும்ப பிரச்சனையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சொல்லாமல் தேவனிடத்தில் சொல்லி பழகுங்க. போராடி ஜெபிச்சு பழகுங்க. போராட்டம் ஜெபத்தில் போராட்டம் உண்டு. ஜெபத்துக்கு போராட்டம் உண்டு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த போராட்டம் ஜெயத்தில் முடியும். அந்த போராட்டம் எப்படி முடியும்? ஜெயத்தில் முடியும். எனக்கு போராட்டம் இல்லையா? எனக்கு கஷ்டம் இல்லையா? எனக்கு வேதனை இல்லையா? புரியுதா உங்களுக்கு? வாங்க, என்னென்னலாம் சொல்கிறேன் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் நடத்துகிறாரு. அதனால தான் இப்போ யூத் மீட்டிங்கை நம்ம நடத்த போகிறோம். மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்ற கூட்டத்தை நம்ம நடத்த போகிறோம். எல்லாமே அவருடைய கிருபை தான். அதனால் பிரியமானவர்களை, இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 7:55 அருமையான சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை நினைத்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் ஆண்டவருக்கு. போராடி ஜெபிக்க பழகுங்க. உங்கள் ஜெபத்தில் போராடுங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி மத்தியானம் கூட அதை நான் தியானம் பண்ணேன். அதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், கொலோசியன் சாப்டர் 4:12, 12ஆம் வசனம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் வாசிங்க பார்ப்போம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றான். உங்களை சேர்ந்தவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உடையவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறேன். எங்களுக்கு இந்த போராடுற ஜெபத்துல போராட்டமா? சும்மா ஜீசஸ், இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரொனவுன்ஸ் அப்படிதான் சொல்லுவோம் தவிர அதுக்கு மேலே அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் தான் என்னென்னமோ இதெல்லாம் புதுசாக சொல்லி கொடுக்குறீங்க. இங்கே இருக்கிறத பேசுகிறேன். ஐ ஆம் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். எப்போ பிற போராடி ஜெபிக்கிறவங்கிறதுக்கு பைபிளில் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் நோகாமல் நோம்பு கும்பிட்றான்வாங்க. சென்னையில் சொல்லுவாங்க, பேசுவாங்க, நோகாமல் உங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் பாரத்தோடு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருக்கணும். தேவனுக்கு சித்தமானவைகளில் தேறினவர்கள். முதல்ல தேவ சித்தமாக எனக்கு புரியலன்னு அழுதுட்டு இருக்கும்போது அதில் எப்படி தேற முடியும்? நான் ஒரு கஷ்டத்தின் வழியாக போகணும், இதுதான் தேவ சித்தம்னா, எஸ் லார்ட், ஐ அக்செப்ட் இட், நான் ஏற்றுக்கொள்கிறேன். கஷ்டமாக தான் இருக்குது. பிதாவை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானா நீங்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிடிக்கல, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவுது. அப்போ மெச்சூரிட்டி, தேவ சித்தத்தில் இயேசுக்கு மெச்சூரிட்டி இருக்குது. அப்போ எப்போ சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளில் தேறினவர்களும், அடுத்தது
பூரண நிச்சயம் உள்ளவர்கள். பூரண நிச்சயம். பூரணனா கம்ப்ளீட் இல்லை, பூரணனா முழுமையான நிச்சயம் இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க கொஞ்சம். ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், வருகைக்கு ஆயத்தப்படணும். ஐயா வருகைக்கு ஆயத்தப்படணும். அப்போ இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று தேவனுக்கு சித்தமானவைகளில் தேறினவர்கள், ரெண்டாவது பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைச்சு நிற்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பூரண நிச்சயமே கிடையாது. ரட்சிப்பை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, கர்த்தருடைய வருகையை குறித்து நிச்சயம் கிடையாது. அதனால் அவங்களால நிலைத்து நிற்க முடியல. கஷ்டம் வந்தோடனே டபார்னு உழுந்து போயிடுறாங்க. கஷ்டம் வந்தோடனே உழைப்போம். இப்போ நாங்கள்லாம் கஷ்டத்தின் வழியாக உபத்தினத்தின் என்ன மாதிரி நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகள் வந்ததுனால அவங்க விழ மாட்டோம். ஆமென். சில பேர் கன்ஃபியூஷன் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க கேட்ட பிரசங்க அப்படி. அதனால் இன்றைக்கு நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசுகிறேன். சோர்ந்து போயிடாதீங்க. எப்பாப்ராவின் ஜெபத்தை திரும்ப திரும்ப படிங்க. அப்போ அந்த விசுவாசிகள், கொலோசியர் சபையின் விசுவாசிகளுக்கு அவங்க பூரண நிச்சயம் உள்ளவங்களாக இருக்கணுமா, தேவனுடைய சித்தத்தில் தேறி இருக்கணுமா. அதுக்கு எப்பாப்ரா ஜென்டலாக ஜெபம் பண்ணுறார். அப்படியா? போராடி ஜெபிக்கிறார். அப்போ ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? இயேசுவின் நாமத்தினால. இதாவே இன்றைக்கு ஆவியானவர் பலமாய் ஜனங்களோடு இடைப்பட்டு தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். Father God, I am dust before you, Lord. ஆண்டவரே, நான் ஒரு அப்ரோஜனமான ஒரு தூசியை போன்றவன்ப்பா. இன்னைக்கு இப்படி வேத வசனம் ஜனங்களுக்குள்ளே பூரண நிச்சயத்தை கொண்டு வரட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தை கொண்டு வரட்டும். சமாதானத்தின் தேவன் எங்களை நடத்துவார் என்ற நிச்சயத்தை கொண்டு வரட்டும். கஷ்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் வரட்டும். ஆண்டவரே, யாக்கோபு ஜெப வீரன், யாக்கோபு இரவெல்லாம் போராடுகிறவன், அந்த போராட்ட ஜெபாவி எங்கள் மேல் இறங்கட்டும். அத்தனை பேர் மேலையும் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். அப்பா, let them enjoy your presence. Hallelujah. Let them enjoy your guidance. Hallelujah. Thank you, Lord. Let them enjoy your voice. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தில் அவங்க களி கூறட்டும். அப்பா, உமக்கே மகிமை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆமென். ஜிபிஎஸ் சகோதரனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நம்முடைய மீடியா டீமை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, ஒர்ஷிப் டீமை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.